நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஷ்வா டிவி மூலமாகவும் இந்த நாளிலும் மறுபடியுமாய் இந்த மாலை வேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட இந்த வருஷத்தின் முடிவு நாளுக்குள்ளாய் நாளைய தினம் டிசம்பர் மாதம் 31 முடிந்துவிடும். 2024 ஆண்டு முடிந்து 2025 ஆண்டிற்குள் நாம் நுழைகிறோம். இந்த நாட்களில் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய நாட்கள். அநேகருக்கு இந்த வருஷம் நன்மையாய் முடிந்திருக்கும். ஒரு சிலருக்கு வேதனையாகவும் குழப்பமாகவும் சமாதானம் இல்லாமலும் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் ஒவ்வொருவரையும் நடத்துகிற தேவன், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தேவன், ஒவ்வொருவரையும் விடுவிக்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் ஒருவரையும் கைவிடல. ஆமென். இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் இந்த வருஷத்தின் முடிவு மட்டும் நம்மோடு கூட இருந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிற நாளுக்குள்ளாய் வந்திருக்கிறோம். இந்த டிசம்பர் மாதம் 30 இன்று மாலையிலே நம்மை ஆண்டவர் ஜீவனோடு பாதுகாத்தார். பாருங்க, எவ்வளவு நல்ல தேவன். நாளை ஒரு நாள் மாத்திரம் இருக்கிறது. அதற்கு பிற்பாடு 25 ஆண்டுக்குள்ள 2025 ஆண்டுக்குள்ளாய் நாம் பிரவேசிக்க போகிறோம். எடுத்து வாசிப்போமா? உபாகமம் 11:12. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். இஸ்ரவேல் தேசத்தை குறித்து தேவன் சொல்கிறார். இன்றைக்கு நாம் எல்லோருமே ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை பார்த்து தான் தேவன் சொல்கிறார். இந்த ஆண்டு இறுதியில் டிசம்பர் மாதம் இந்த 30 அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ அவர் விசாரிக்கிற தேசமாக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் எல்லாம் சொல்லலாம், என்னை யாருமே விசாரிக்கலை, யாருமே என்னை கண்டுகொள்ளலை, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டு ஓடிட்டாங்க. நான் வந்தேன், என்னை யாரும் விசாரிக்கலை, உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்தேன், என்னை வான்னு கேட்கல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எல்லாராலும் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில், அவமானப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில், எல்லாராலும் மதிக்கப்படாத ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், நம்மை விசாரிக்கிற தேவன், நம்மை விசாரிக்கிற தேவன். அவர் விசாரிக்கிறவர். என்ன செய்கிறாய், என்ன பண்ணுகிறாய் என்று விசாரிக்கிற ஒருவர் உண்டு. நமக்கு விசாரிப்பது மாத்திரமல்ல, எதற்காய் அவர் விசாரிக்கிறார் என்று சொல்லி அறிந்து அந்த விசாரணையில் எந்த காரியத்தில் நாம் விழுந்து போயிருக்கிறோம், எந்த காரியத்தில் நாம் கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்கிறோம், அதிலிருந்து அவர் விடுவிக்கிற தேவன். மனுஷன் விசாரிப்பான். இன்னைக்கு நான் சொல்கிறேன், மனுஷன் உங்களை விசாரிக்கலன்னு சொல்லி நீங்கள் யாருமே கவலைப்படாதீங்க. என் வாழ்க்கையில் நான் நிறைய நேரம் பார்த்துருக்கிறேன். நிறைய நேரம் விசாரிக்கிற மனுஷர்கள் என் பக்கத்தில் இருந்ததையும் நான் பார்த்துருக்கிறேன். விசாரிப்பாரற்றவராய் காணப்பட்டதையும் நான் பார்த்துருக்கிறேன். அதனால தான் ஆண்டவர் என் கூட ஒரு நாள் பேசினார். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா மருத்துவரும் என்னை கைவிட்டார்கள். மனிதர்கள் கூட மறந்து போனார்கள். எல்லாரும் என்னை தள்ளி போட்டார்கள், கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லி. ஆனால் தேவன் என்ன செய்தார் தெரியுமா? எனக்கு ஆரோக்கியம் வர பண்ணினார், காயங்களை கட்டினார். உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் காயம் கட்டுவார், ஆரோக்கியம் வர பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களை எல்லாரும் தள்ளிட்டாங்களா, விசாரிக்காமல் போயிட்டாங்களா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் விசாரிக்கிற தேசம், அவர் விசாரிக்கிற தேசமாக இருக்கிறீர்கள். அவர் விசாரிக்கிற ஒரு நபராக இருக்கிறீர்கள். நீ எப்படி இருக்கிறாய், என்ன செய்கிறாய் என்று சொல்லி விசாரிக்கிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அமேன், ஹல்லேலூயா. அப்படி சில பேர் வருவாங்க, சரி கவலைப்படாதீங்க, நான் உங்களை அடிக்கடி நினைக்கிறேன், வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் திரும்ப வரவே மாட்டாங்க. ஆனால் தேவன் அப்படி அல்ல, நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை விசாரிக்கிற தேவன் நம்மை விட்டு விலகுவதில்லை. அவர் யோசுவாக்கு சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். அமேன், ஹல்லேலூயா. அப்படி சொன்ன தேவன் அவனை விட்டு விலகவும் இல்லை, அவனை கைவிடவும் இல்லை. கானான் தேசத்துக்கு கடந்து போகுவரை அவனோடு கூட இருந்து அவனை அழகாக நடத்தினார். எப்படி தெரியுமா? ஒரு யோர்தான் வந்தது. எதிரே யோர்தானை பார்த்த போது எல்லாரும் மிரண்டு போனார்கள். கரை புரண்டு ஓடுகிறது, அறுப்பு கால வெள்ளம். இந்த வெள்ளத்தில் நாம் எப்படி சிக்கிக்கொள்வோம் என்று சொல்லி நினைத்திருப்பார்கள். ஆனால் தேவன் அந்த யோர்தானை பிளக்க செய்தார்.
ஆமென், ஹல்லேலூயா. விசாரிக்கிறவர் அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் விசாரித்தார். அவர்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி மன்னாவை கொடுத்தார் உணவுக்காக. எல்லாரும் எங்களுக்கு எப்படியாவது நாங்கள் எகிப்தில் இருந்தால் மாம்சம் புசித்திருப்போமே என்று சொல்ல போது காடையை அடித்து கொடுத்தார், தண்ணீர் கொடுத்தார், விசாரித்தார். ஜனங்களை விசாரிக்கிற நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவர் ஒரு நாளும் நம்மை விசாரிக்காமல் விடவே மாட்டார். அவர் மனுஷனை விசாரிக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம். எடுத்து வாசிப்போம் யோபு 7:8, அதன் பிற்பகுதியை. யோபு 7:8. 18. வாசிங்க. காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷம் தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. காலைதோறும் அவனை விசாரிக்கிறதுக்கும் நிமிஷந்தோறும் அவனை நினைக்கிறதற்கும் மனுஷன் எம்மாத்திரம். அவர் தேவகுமாரன், அவர் தேவன். ஆனால் அவர் இறங்கி வந்து நம்மை விசாரிக்கிறார்னா எவ்வளோ பெரிய காரியம். காலைதோறும் விசாரிக்கிறார். அப்போ காலையில் விசாரிக்கணும்னா நாம் என்ன செய்யணும்? தெய்வ சமூகத்துக்கு என்ன செய்யணும்? கடந்து போகணும். தெய்வ சமூகத்தில் நாம் கடந்து போகும் பொழுதுதான் நம்மை விசாரிக்கிற தேவன் நம்மை விசாரிக்கிறவராய் கடந்து வருவார். ஆமென், ஹல்லேலூயா. தெய்வ சமூகத்தில் நாம் எப்பொழுதும் இருக்கணும். ஆண்டவரே, என்னுடைய காரியங்கள் இப்படியா இருக்கிறது, இந்த நாள் முழுவதும் என்னை நடத்தும் என்று சொல்லி அதிகாலையில் தேவனுடைய சமூகத்துக்கு நாம் போகும் பொழுது நம்முடைய காரியங்களை அவர் விசாரிக்கிறவராய் கடந்து வருவார். அதை யோபு 36:6 வாசிப்போம். யோபு 36:6. ஹல்லேலூயா. தேவன் நம்மை விசாரிக்க துன்மார்க்கரை பிழைக்க ஒட்டாதிருக்கிறார், சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார். ஆமென். சிறுமையானவர்களின் காலைதோறும் விசாரித்த கர்த்தர் சிறுமையானவர்களின் நியாயத்தை என்ன செய்கிறார்? விசாரிக்கிறார். நம்முடைய நியாயம், நம்ம சிறுமையா எளிமையா ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இருந்தோன்னா நமக்கு நியாயம் கிடைக்காது. நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க, பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு நியாயம், நல்லா உடுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு நியாயம், ஒன்றுமே இல்லாதவர்களுக்கு ஒரு நியாயம். எங்களை ஒரு பொருட்டாக கூட எண்ணலை, என்னை அசட்டை பண்ணிட்டு போயிட்டாங்க, என்னை பார்த்துட்டு பார்க்காம போயிட்டாங்க, எனக்கு எந்த நியாயமும் கிடைக்கல. அந்த மனுஷனிடத்தில் எனக்கு நியாயம் கிடைக்குன்னு போனேன், ஆனால் எனக்கு நியாயம் கிடைக்கல. சொல்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, சிறுமையானவரின் நியாயத்தை விசாரிக்கிறார். நம்முடைய நியாயத்தை தாங்க அவர் விசாரிக்கிறார். உங்களையும் என்னையும் தான் அவர் வந்து விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஐஸ்வர்யவானை தேடி அல்ல, ஒன்றுக்கும் உதவாத நம்மை தேடி வந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாத நம்மை தேடி தான் வந்தார். ஆண்டவர் பயன்படுத்துகிற பாத்திரங்களை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? எல்லா பாத்திரங்களும் குறைவுள்ளதாக தான் இருக்கும் தெரிந்து கொள்ளும் பொழுது. ஆனால் தெரிந்து கொண்டு அவைகளை அவர் உயர்த்தி மகிழ்வார். பாருங்க, அது எவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்கும் தெரியுமா? இவர்களா இப்படி வந்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் உயர்த்துவார். அவர் விசாரிக்கிற தேசம் எப்பொழுதுமே ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாயிருக்கும். அவர் விசாரிக்கிற தேசம் எப்பொழுதும் சுகமுள்ள தேசமாயிருக்கும். அடுத்ததாக வாசிப்போம் 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. விசாரிக்க ஒருவர் உண்டு, சாய்ந்து கொள்ள ஒருவர் உண்டு. அநேகர் சொல்வார்கள், என் வேதனையை சொல்ல யாருமே இல்லை, என்னை விசாரிக்க யாருமே இல்லை, நான் சாய்ந்து கொள்ளத்தக்க தோள் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேன், இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறீங்கள, உங்கள் வேதனை இன்னதென்று அறிந்திருக்கிற தேவனுடைய கரத்தில் நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்க. அவர் உங்களை விசாரிக்கிற தேவன். ஆண்டவரே, என் பிரச்சனை இன்னதாக இருக்கிறது, இந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி இரவுக்குள்ளாய் நான் வந்திருக்கிறேன், என்னுடைய பிரச்சனை தீருமா? நீர் விசாரிக்கிற தேவன் அல்லவா? நீர் விசாரிக்கிற தேசம் நான் அல்லவா? எனக்கு விசாரித்து ஆண்டவரே இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்க. அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியால் நம்முடைய கவலைகள், எத்தனை கவலை ஆண்டவரே, புதிய ஆண்டு எனக்கு எப்படி இருக்கும்? இந்த ஆண்டு முழுவதும் நான் கண்ணீர் சிந்தி விட்டேன். இந்த ஆண்டு முழுவதும் எதையோ நான் இழந்து விட்டேன். என்னுடைய பொருட்கள், என்னுடைய வசதிகள், என்னுடைய வாய்ப்புகள் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். ஒருவேளை நல்ல வேலையை நான் இழந்து விட்டேன், நல்ல வீட்டை இழந்து விட்டேன், நல்ல குடும்பத்தை இழந்து விட்டேன். ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் கவலையோடு கூட இருக்கிறீங்களா? இந்த இரவு வேளையில் இந்த செய்தியை கேட்கிற உங்களை தேவன் விசாரிக்கிறவராக இருக்கிறபடியா உங்கள் கவலை எல்லாம் அவர் மேலே வச்சிருங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான் கால்களே அவர் தள்ளாட விட்டார். உங்கள் பாரத்தை எல்லாம் அவர் மேலே இறக்கி வைங்க.
அவர் உங்கள் பாரத்தை சுமக்கிறவர். அவர் தாமே சுமந்து தீர்த்தபடியால் நீங்க சுமக்க ஒரு நாளும் தேவையில்லை. அவர் உங்கள் பாரத்தை எல்லாம் சுமந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்நாள் வேதத்தில் நாம் பார்க்கிறோம், வருஷம் துன்பப்படுத்தப்பட்டாள், வருஷந்தோறும் கண்ணீரோடு போனாள். அண்ணா அந்த வருஷத்தில் அவளுக்குள்ளாய் ஒரு எண்ணம் வந்தது, என்னை விசாரிக்கிற, என்னை நோக்கி பார்க்கிற ஒரு தேவன் எனக்கு உண்டல்லவா, அவரிடத்துல போய் என் பிரச்சனையை நான் சொல்லுவேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் பிரச்சனையை தேவ சமூகத்தில் கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு விடுதலை. என்னைக்கு அன்னாள் அந்த தேவ சமூகத்துக்கு போனாலோ அன்றைக்கே தேவன் அவளை கலிகூற பண்ண வேண்டும் என்று சொல்லி நினைத்து அவளை ஆசீர்வதித்தார். ஆமென். அன்னாளுக்கு ஒரு சாமுவேலை கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்தினார். இன்றைக்கு உங்களுடைய பாரம், உங்களுடைய கவலை இன்னதென்று அறிந்திருக்கிற தேவன் அவைகளை எல்லாம் உங்களுக்கு நீக்கி போடுவார். தாவீது பாரத்தோடு கூட தேவ சமூகத்தில் வந்தான். என் மனைவி, என் பிள்ளைகள் எல்லாரையும், என் ஜனங்கள் எல்லாரையும் கடத்தி கொண்டு போய்விட்டார்கள், என் பொருள் ஒன்றுமில்லாமல் எல்லாவற்றையும் கொண்டு போய்விட்டார்கள். நான் போனால் அந்த படையை நான் பிடிப்பேனா, அதை நான் ஜெயிப்பேனா, அவர்களை நான் வெல்வேனா என்று சொல்லி கேட்டு நான் பின்தொடரலாமா என்று தேவ சமூகத்துக்கு வந்தபோது ஆண்டவர் சொன்னார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அப்படியே ஒன்றும் குறைவு விடாமல் எல்லாவற்றையும் அவர் திருப்பிக் கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில், தேவனிடத்தில், அந்த விசாரிக்கிற தேவனிடத்தில் நம்முடைய கவலையெல்லாம் சொல்லும் பொழுது அவர் நமக்கு விடுதலையை கொடுக்கிற தேவனாய் வருவார். அவர் நம்மை விடுவிப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருக்கள் சூழ்ந்த போதிலும் எத்தனை சத்துருக்கள் என்னை சூழ்ந்திருக்கிறார்கள் தெரியுமா? என்னை சுற்றிலும் எதிரிகள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். மந்திரங்கள், தந்திரங்கள், செய்வனைகள், பொல்லாத போராட்டங்கள், இதனால் நான் போராடி கொண்டே இருக்கிறேன். என் வாழ்க்கை முழுவதும் நான் போராடி கொண்டே இருக்கிறேன். கர்த்தர் விசாரிக்கிற தேசம் என்று நீங்கள் சொல்றீங்களே, இது உண்மையா என்று நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாகவே தேவன் உங்களை விசாரிப்பார். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலை என்று சொன்ன தேவன், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்ன தேவன் உங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால், அவர் விசாரிக்கிற தேசமாய் நீங்கள் இருக்கிறபடியால் ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். அதே உபாகமம் 11:12 சொல்லப்பட்டிருக்கிறது, வருஷம் துவக்கம் முதல் வருஷம் முடிவு மட்டும் அவருடைய கண்கள் அதன் மேல் நோக்கமாயிருக்குமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம மேல நோக்கமாயிருக்கிறார். நம்முடைய தேவை என்ன? அவர் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்கிற தேவன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்கிற தேவனாய் கடந்து வருவார். அவர் கண்கள் எப்பொழுது நம்ம மேல் நோக்கமாக இருக்குமா. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நமக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து மாத்திரம்தான் அந்த ஒத்தாசை கடந்து வரும். அவருடைய நாமத்தினால தான் நமக்கு எல்லா உதவிகளும் வரும். ஏன்னா நமக்கு உதவி செய்கிற ஒரே ஒரு கண்மலை அந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் வருஷ துவக்கம் முதல், இந்த வருஷத்தின் துவக்கத்தில் நீங்கள் எப்படி துவங்கினீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களோடு கூட இருந்தவர் இயேசு. ஆமென், ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் எல்லாரும் கூட இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே இருந்திருப்பார். உங்களை கைவிடாமல் நடத்தி இருப்பார், உங்களை போஷித்திருப்பார், உங்களை உடுத்துவித்திருப்பார், உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் உங்களை விடுதலையாக்கி இருப்பார். இந்த வருஷம் துவக்கம் முதல் முடிவு வரை உங்களை நடத்தி சென்றவர் அவர்தானே. அவர் நிச்சயமாய் உங்கள் மேல் நான் கண்ணோக்கமாக இருப்பார். அவர் எப்படி இருப்பாரா? ஒவ்வொரு வினாடியும் நம் மேலே கண்ணோக்கமாக இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை விசாரிக்கிற தேவன் நம்ம மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். யோபுவையும் அவனுடைய எல்லாவற்றையும் வேலியடைத்து அதை பாதுகாத்தார், கண்ணோக்கமாயிருந்தார். யாரும் அங்கே உள்ளே நுழைந்து விடக்கூடாது, அவருடைய வேலையை யாரும் தாண்டி விடக்கூடாது என்று சொல்லி யோபு மேல் கண் வைத்து பாதுகாத்த நல்ல தேவன் நம்முடைய தேவன். வேதத்தில் இப்படி எத்தனை பேரை நாம் பார்க்கலாம். யாக்கோபு வெறுமையாய் போனான், ஆனால் கண்ணோக்கமாய் இருந்த தேவன், நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து வெறுமையாய் போன அவனை 2 பரிவாரங்களோடு திரும்பி வர செய்தார். ஆசீர்வதிக்கிற தேவன், நம்முடைய ஆசீர்வாதத்தின் மேல் கண் வைத்து நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, நம்மேல் கண்ணோக்கமாய் இருந்து நம்மை நடத்துகிற தேவன். அதான் அவர் சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம மேல கண்ணோக்கமாய் இருக்கிற தேவன் சத்துரு நம்மை தொடும் பொழுது அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்ணின் மணியை தொட்டு தப்பி போவன் யார்?
ஒருவரும் கிடையாதுல்ல. நீங்கள் இன்றைக்கி ராத்திரி வேளையில் கேட்கலாம், என்னை விசாரிக்கிறவரும் அவருன்னு சொன்னீங்க, என் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறான்னு சொன்னீங்க. அப்படிப்பட்ட தேவன் நிச்சயமாக கண்ணோக்கி பார்த்தாரா? ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் கண்ணோக்கி பார்த்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எப்போ தெரியுமா? அவர்கள் பார்வோனால் ஒடுக்கப்பட்டார்கள், வேலையால் நெருக்கப்பட்டார்கள், கஷ்டப்படுத்தப்பட்டார்கள். அவருடைய கூக்குரல் வானத்தை எட்டியதான். அவ்வளவு கூக்குரல் இட்டார்கள், ஐயோ எங்களை காப்பாற்றுவார் யார்? சிறை பிடிக்கப்பட்டு போயிருக்கிறோமே, வேலைப்பழி எங்களுக்கு தாங்க முடியலையே, வேலை செய்து செய்து நான் சோர்ந்து போனேனே, இனி நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி போன ஒரு சூழ்நிலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். இந்த ராத்திரி வேளையிலும் யாரெல்லாம் தேவனை நோக்கி முறையிடுகிறீர்களோ, நீங்கள் சொல்லலாம், நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன், என் ஜெபம் கேட்கப்படுமா? இந்த வருஷத்தின் கடைசியில் என் ஜெபம் கேட்கப்படுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நிச்சயமாகவே நான் சொல்கிறேன், உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் உங்கள் அருகில் இருக்கிறார். உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் உங்கள் அருகில் இருக்கிறார். உங்கள் ஜெபத்திற்கு இப்பொழுதே ஒரு லாதுரிக்கிறவா மகிமையான கிரியை செய்கிற தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார். அவர் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். அவர் உங்களை நோக்கி பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி பார்த்தார், கண்ணோக்கி பார்த்தார். அவர்களுக்கு கர்த்தர் மோசே என்னும் இரட்சகனை அனுப்பி அவர்களை வழிநடத்த செய்தார். உங்களையும் வழிநடத்துவார், விடமாட்டார், கைவிட மாட்டார். ஐயோ நான் அடுத்து என்ன செய்வது, எப்படி வழிநடப்பேன், யாரிடத்துல போவேன், யார் என்னை நடத்துவார் என்று சொல்லி, என் மேலே யார் கண்ணோக்கமாக இருப்பார், யார் இரக்கம் பாராட்டுவார் என்று சொல்லி நீங்கள் கலங்கி போயிருக்கலாம். ஆனால் இன்று கர்த்தர் சொல்கிறார், நான் உன்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறேன், நான் உன்னை நடத்துவேன். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடுக நான் நடத்தி வந்தேன் அல்லவா? எவ்வளவு அழகாய் நடத்தினார் தெரியுமா? மாறாவின் கசந்த நீர் வந்தது. வாழ்க்கையில் கசப்போடு கூட நீங்கள் வந்திருக்கிறீங்களா? வாழ்க்கையின் எல்லைக்கே வந்துட்டீங்களா? என்ன அடுத்த வருஷம், இந்த வருஷமே என் வாழ்க்கை முடிந்தால் நல்லது, வருஷ துவக்கம் முதல் கடைசி வரை ஆண்டவர் கண்ணோக்கமாக இருக்கிறான்னு சொல்கிறீங்க, ஆனால் என் வாழ்க்கையில் அப்படி இல்லையேன்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கு நம்பிக்கையோடு கூட நீங்கள் ஆண்டவரிடத்துல வாங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாய் மாற்றுவார். அவர் விசாரிக்கிற தேசம், அவர் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் அவர் நிச்சயமாக கண்ணோக்கமாக இருந்தார். அது மாத்திரம் அல்ல, அவர்களை விடுவித்தார் அந்த பார்வோனின் கைக்கு விடுவித்து அந்த மகிமையான கானானுக்குள் நடத்தினார். கண்ணோக்கமாய் இருந்த தேவன் செங்கடல் வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலில் அமிழ்ந்து போகாதபடி பாதுகாத்து வழி திறந்து கொடுத்தார். எதிரியான பார்வோனுக்கோ அது அழிவை கொடுத்தது. தம்முடைய ஜனங்களின் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென், ஹல்லேலூயா. பசியாய் இருந்தபோது காலையிலே மன்னாவை பொழிய செய்து தம்முடைய ஜனங்களை போஷித்து நடத்தின, வனாந்தரத்தில் தண்ணீர் தடாகத்தை உண்டு பண்ணி தம்முடைய ஜனங்களின் தாகம் தீர்த்து நடத்தின ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட என் வாழ்க்கையில் இன்னென்ன சூழ்நிலை நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என்ன விசாரிக்கிற தேவன் நீங்கள் சொன்னபடி உண்மையாக என்னை விசாரிக்கிறாரா, வருஷ துவக்கம் முதல் முடிவு மட்டும் என்னை நடத்தினாரா என்று சொல்வீர்களானா நிச்சயமாக உங்களை நடத்துவார். அந்த தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த வருஷத்தை நாங்கள் துவங்கினோம், முடிவு பெறிந்து எங்களை நடத்தினீங்க. இந்த 30வது நாளில் எங்களை டிசம்பர் மாதத்தில் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீங்க. இன்னும் ஒரு நாள் இருக்கிறதப்பா. இந்த ஒரு நாளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய அத்தனை அதிசயமான காரியங்களை நீங்க செய்யுங்கப்பா. நீங்க விசாரிக்கிற தேசம் என்பதை உறுதிப்படுத்தி காட்டுங்கப்பா. ஆண்டவரே, அவர்கள் மேல் நோக்கமாய் இருந்து அவர்கள் விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுங்க. இப்பொழுது கண்ணீரோடு கூட நாளைக்குள்ளாய் எனக்கு இந்த அதிசயம் நடக்கணும், நான் சாட்சியாய் நிற்கணும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்டு அதிசயத்தை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். புதிய ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆண்டாக இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.